மீன லக்னத்தில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சனி இருக்கார், ராசியில் சனி இருக்கார். அப்போ 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களை பொறுத்தவரையும் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போ எந்த முயற்சியும் பெருசாக சக்ஸஸ் ஆகாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரும். அதே நேரத்தில் நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்டையும் பிரச்சனை வரும். ஆனால் குருவனுடைய நிலையை பார்க்கும்போது 4 குரு இருக்க போகிறார். வீடு வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க சந்தோஷமாக அனுப்புவீங்க. 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையினர்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு. நல்ல தொழிலை விரிவாக்கம் பண்ணி கடனை உடனே வாங்கி விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. தொழிலில் இப்போ கொடி கட்டி பறக்க போகிறீங்க. 12 ராகு. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், மீனராசி அன்பர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் ராகுவுக்கு 12 இருக்கிறது, குரு பார்வையில் இருப்பதால் நிச்சயமாக ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவார். நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க, சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது கூட ரொம்ப சிறப்புங்க. மீன லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பு. ஒன்றும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிச்சயமாக இப்போ 7 சனி ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன.